வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: சரக்கு மற்றும் சேவை வரி விகிதங்களை குறைப்பது குறித்து ஜிஎஸ்டி கவுன்சில் விரைவில் முடிவெடுக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். படைப்பாற்றலுக்கான சக்திமிக்க மையமாக இந்தியா உருவெடுக்கும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உலகிற்கே உணவளிக்கும் வகையில் வேளாண் துறையை மேம்படுத்துவதற்கான சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார். தில்லி சட்டப்பேரவை கலைக்கப்படுவதாக துணைநிலை ஆளுநர் திரு வி கே சக்சேனா அறிவித்துள்ளார். மும்பை ஓபன் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் பிரார்த்தனா தோம்பாரே டச் நாட்டின் அரியானா ஹேட்சோனோ இணை இன்று ரஷ்ய இணையை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி விகிதங்களை குறைப்பது குறித்து ஜிஎஸ்டி கவுன்சில் விரைவில் முடிவெடுக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சரக்கு மற்றும் சேவை வரி விகிதங்களை எளிமைப்படுத்துவதற்கான நடைமுறைகள் நிறைவடையும் தருவாயில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். சாமானிய மக்கள் பயனடையும் வகையில் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரி விகிதத்தை நிர்ணயிப்பதில் ஜிஎஸ்டி கவுன்சில் உறுப்பினர்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வருமான வரி சட்டத்தில் உள்ள பழைய வரி விகிதங்களை ரத்து செய்யும் திட்டம் எதுவும் இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். மூலதன செலவினங்கள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 4.3% அதிகரிக்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார். சரக்கு மற்றும் சேவை வரி தற்போது 4 அடுக்குகளை கொண்டுள்ள வரி அமைப்பாக உள்ளது என்று அவர் கூறினார். இந்த வரி அடுக்குகளில் தேவையான மாற்றங்களை கொண்டு வருவதற்கு உறுப்பினர்கள் பரிந்துரைகளை வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை இரட்டை இலக்கத்தை எட்டும் வகையில் மத்திய அரசு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். புத்தகம் வாசிக்கும் பழக்கம் சிந்தனையை வளர்க்க உதவிடும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உலக புத்தக கண்காட்சியில் 2 புத்தகங்களை அவர் அறிமுகப்படுத்தினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், சமூக வளர்ச்சிக்கு புத்தகங்கள் சிறந்த வழிகாட்டியாக உள்ளது என்று தெரிவித்தார். சவால்களை எதிர்கொள்வதற்கான உத்வேகம் மற்றும் மன வலிமையை புத்தகங்கள் வழங்குவதாக அவர் கூறினார். மாணவர்கள் தங்களது திறனை வளர்த்துக் கொள்ள புத்தகங்கள் வாசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டார். படைப்பாற்றலுக்கான சக்திமிக்க மையமாக இந்தியாவை உருவெடுக்கச் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வேவ்ஸ் உச்சி மாநாடு இந்த இலக்கை அடைய உதவிடும் என்று தெரிவித்தார். முன்னெப்பொழுதும் இல்லாத வகையில் இந்த உச்சி மாநாட்டில் உலகின் தலைசிறந்த ஊடகங்களின் தலைமைச் செயலாளர்கள், பொழுதுபோக்குத்துறை சார்ந்த பிரபலங்கள், படைப்பாற்றல் சிந்தனை கொண்ட நபர்கள் பங்கேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது என்று அமைச்சர் கூறியுள்ளார். நாட்டின் முன்னேற்றத்திற்கு வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சி அவசியம் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், வரி பங்களிப்பிற்கு ஏற்ப மத்திய அரசிடமிருந்து மாநிலங்கள் நிதி கோருவது ஏற்புடையது அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். பீகார், மேற்கு வங்கம், ஒடிஷா, ஜார்க்கண்ட் உள்ளிட்ட 8 மாநிலங்களின் வளர்ச்சியில் மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். மத்திய அரசின் திறன் மேம்பாடு உள்ளிட்ட நடவடிக்கைகள் காரணமாக வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் 1வது பிம்ஸ்டெக் இளையோர் உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இளைஞர்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கையில் உலகின் 3வது நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். 3 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் தொழில் முனைவு, நவீன தொழில்நுட்பங்கள், டிஜிட்டல் பயன்பாடு, நீடித்த வளர்ச்சி, எல்லைகளை கடந்த நல்லுறவுகளை உருவாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. செமி கண்டக்டர் துறையில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. செமி கண்டக்டர் சந்தை 2030ஆம் ஆண்டிற்குள் $103.4 பில்லியன் அளவிற்கு வளர்ச்சியடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக இந்திய மின்னணுவியல் மற்றும் செமி கண்டக்டர் சங்கம் தெரிவித்துள்ளது. நடப்பாண்டில் செமி கண்டக்டர் வர்த்தகம் $52 பில்லியன் இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக அச்சங்கம் கூறியுள்ளது. மத்திய அரசின் உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டம், ஆராய்ச்சி பணிகளுக்கான முதலீடுகள் உள்ளிட்ட நடவடிக்கைகள் மூலம் செமிகண்டக்டர் உற்பத்தி அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட். தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு 12 லட்சம் ரூபாயாக உயர்வு.
தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக 6626 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் 50,000 அடல் ஆய்வகங்கள். 36 வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு. மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள். லித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து. குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத் திட்டங்கள். உலகிற்கே உணவளிக்கும் வகையில் வேளாண் துறையை மேம்படுத்துவதற்கான சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அடுத்த 25 ஆண்டுகளுக்கான வளர்ச்சியை கருத்தில் கொண்டு பட்ஜெட் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் ஆராய்ச்சி படிப்பில் கவனம் செலுத்தும் வகையில் புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட இருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிக்கும் வகையில் மத்திய பட்ஜெட்டில் 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். சுற்றுலாவை மேம்படுத்த 50 நகரங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதில் ஹோம் ஸ்டே திட்டம் கொண்டுவரப்பட இருப்பதாகவும் திரு எல் முருகன் தெரிவித்தார். பயிர்க்கடன், நகைக்கடன் தள்ளுபடி போன்ற தேர்தல் வாக்குறுதிகளை திமுக தலைமையிலான மாநில அரசு நிறைவேற்ற தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதுவரை நிறைவேற்றப்பட்டுள்ள வாக்குறுதிகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். ஆண்டுதோறும் பருவமழை காலங்களில் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள் பாதிப்புக்கு உள்ளாவதை தடுக்கும் வகையில் நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். பேரிடர் நிவாரண நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை என்ற மாநில அரசின் குற்றச்சாட்டு தவறானது என்று திரு அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். தில்லி சட்டப்பேரவை கலைக்கப்படுவதாக துணைநிலை ஆளுநர் திரு வி.கே. சக்சேனா அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதிய அரசு ஆட்சியமைக்கும் வகையில் 7வது சட்டப்பேரவை கலைக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். முன்னதாக தில்லி முதலமைச்சர் திருமதி ஆதிஷி தமது ராஜினாமா கடிதத்தை துணைநிலை ஆளுநரிடம் சமர்ப்பித்தார். 3வது காசி தமிழ் சங்கமம் நடைபெற உள்ளதையொட்டி பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற வாக்கத்தான் நிகழ்ச்சி சென்னையில் இன்று நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் அகஸ்திய முனிவர் போல் வேடமணிந்து பங்கேற்றனர். 4ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் பங்கேற்ற பேரணி சென்னை டி நகரில் உள்ள ஹிந்தி பிரச்சார் சபாவில் தொடங்கி அகஸ்தியர் ஆசிரமத்தில் நிறைவடைந்தது. இந்த நிகழ்ச்சியை மத்திய செந்தமிழ் கல்வி நிறுவனம் மற்றும் சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகம் ஏற்பாடு செய்திருந்தன. ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் எல்லையை ஒட்டிய கேரி பகுதியில் தீவிரவாதிகளின் ஊடுருவல் முயற்சியை பாதுகாப்பு படையினர் முறியடித்துள்ளனர். இப்பகுதியில் தீவிரவாதிகள் ஊடுருவ முயற்சிப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் பாதுகாப்பு படையினர் அப்பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது ஊடுருவ முயன்ற தீவிரவாதிகள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேலும் இப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அதிக எண்ணிக்கையிலான வீரர்கள் அப்பகுதிக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். இந்தியா, இங்கிலாந்து இடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. கட்டாக்கில் இப்போட்டி பிற்பகல் மணி 1:30க்கு தொடங்குகிறது. நாக்பூரில் நடைபெற்று வரும் ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணிக்கு எதிரான காலிறுதி ஆட்டத்தில் 2வது நாளான இன்று விதர்பா அணி முதல் இன்னிங்ஸில் 353 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மும்பை ஓபன் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பிரார்த்தனா தோம்பாரே டச் நாட்டின் அரியானா ஹேட்சோனோ இணை ரஷ்ய இணையை இன்று எதிர்கொள்கிறது. மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் தோல்வியடைந்தார். துனிஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இன்று நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் மானஸ் தாம்னே இத்தாலியன் லோரன்சோ கார்போனையை எதிர்கொள்கிறார். புரோ ஹாக்கி லீக் போட்டிகள் இம்மாதம் 15ஆம் தேதி தொடங்குகிறது. இப்போட்டியில் பங்கேற்கும் இங்கிலாந்து மகளிர் அணி புவனேஸ்வர் வந்தடைந்தது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பெங்களூரு அணி ஜம்ஷெட்பூர் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி விகிதங்களை குறைப்பது குறித்து ஜிஎஸ்டி கவுன்சில் விரைவில் முடிவெடுக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். படைப்பாற்றலுக்கான சக்திமிக்க மையமாக இந்தியா உருவெடுக்கும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உலகிற்கே உணவளிக்கும் வகையில் வேளாண் துறையை மேம்படுத்துவதற்கான சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார். தில்லி சட்டப்பேரவை கலைக்கப்படுவதாக துணைநிலை ஆளுநர் திரு வி.கே. சக்சேனா அறிவித்துள்ளார். மும்பை ஓபன் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் பிரார்த்தனா தோம்பாரே டச் நாட்டின் அரியானா ஹேட்சோனோ இணை இன்று ரஷ்ய இணையை எதிர்கொள்கிறது.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.